மேடம் வணக்கம். வர 2026 தேர்தலில் 4 கட்சிகள் மோதுறாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் அப்படின்னு. உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? டிவிகே தான். இதனால கண்டிப்பா நான் மட்டும் என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே டிவிகே தான் சப்போர்ட் பண்ணுவோம் சார். எல்லா வருஷமும் டிஎம்கே மட்டும் தான் சார் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 ஆட்சிக்கு மட்டும் தான் தமிழ்நாடு எழுதி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. இல்லை, புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 5 இயர்ஸ் தானே. கண்டிப்பாக நாங்கள் விஜய் சார் தான் சப்போர்ட் பண்ணுவோம். என் ஃபேமிலியில் மொத்தம் 15 ஓட்டு. கண்டிப்பாக விஜய் சார். அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னா 41 வரை கொண்டுட்டாருன்னு சொல்லி சார் அவர் என்ன சார் பண்ணுவாரு? இப்போ அத்திவரதர் கோயில ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க 40 பேர் செத்தாங்க. அது யார் மேல கேஸ் போடுவாங்க சொல்லுங்க? இப்போ இது எல்லாமே வந்து நடக்கதான் செய்யும். அங்க ரோட் ஷோன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 5 பேர் செத்தாங்க மெரினா பீச்ல. அதெல்லாம் என்ன கணக்கு? டிஎம்கேல இருந்து எது பண்ணாலும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன பண்றாரு, அவர் எங்க போறாரு வர்றாரு பாக்குறது, அவர் பண்றது மட்டும் தான் வேலையா வச்சிருக்காங்க எல்லாருமே. சோ அதனால எங்களுக்கு அதுல இது இல்ல. டிவிகே தான். உமன்ஸ் இங்க சேஃப்டியா இருக்கீங்களா இந்த ஆட்சியில? அது வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பா எனக்கு பொண்ணு இருக்கு. நான் டிஎம்கே போடவே மாட்டேன். டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருக்கும் போட மாட்டேன். இவர் சொல்றாருல்ல சப்போர்ட் பண்றேன் லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இவருக்கு தான் போடுவேன். லாஸ்ட் ஒரே ஹோப் இவர் மட்டும் தான். இப்படிதான் நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவரும் வர முடியலன்னா இதுக்கு அடுத்து யாராலையும் வர முடியாது. எதனால மேடம் டிஎம்கே வேணான்றீங்க? ஒரு 3 ரீசன் சொல்லுங்க. வேலிட் ரீசன். வேலிட் ரீசன்னா போதுங்க. எத்தனை வருஷம் தாத்தா பையன் பேரன் எல்லாம் லைனா இருக்காங்க. அப்புறம் என்ன, தமிழ்நாடு இவங்களுக்கு மட்டும் தான் கிடையாதுல்ல. ஸோ அதனால